தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனம் துதி புகழ்ச்சி ஒருவருக்கே இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்வம் கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலும் உங்கள் மத்தியிலிருந்து இந்த ஊழியத்தை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரியவர். கடந்த போன வாரத்தில் இந்த வாக்குத்தத்த செய்திக்காக உட்கார்ந்து ஜெபித்த போது ஒரு வார்த்தை நான் எடுத்தேன். ஆனால் கடந்த நாட்களில் நேற்று ராத்திரி நேற்று நைட் பிரேயர் முடிச்சுட்டு தூக்கமே வரல, உட்காந்து ஆண்டவர்கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை மனசில் வச்சுட்டே இருந்தேன். காலையில் எழுந்து ரெகுலர் பைபிள் ரீடிங்கில் அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டானா உடனே அதுக்கான பாயிண்ட்ஸையும் கொடுத்துருவார். ஆமே, அப்பவே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது தேவன் கொடுத்த வார்த்தை என்று. அல்லேலூயா. அப்படி இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை என் இருதயத்தில் திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் பேசி கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 65ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி. இதுதான் வாக்குத்தத்தம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற ஒரு ஜனத்தோட நீங்க பேசுங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். உம்முடைய பரிசுத்த ஆலயம் என்ன செய்கிறது? எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிறது. அந்த நன்மைகள் எந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில இருக்குன்னா நாங்க திருப்தி ஆகுற வரைக்கும் இருக்குது. ஆமே, நன்மை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்னா திருப்தி ஆகுற வரைக்கும். சிலர்லாம் பாருங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறவங்களா ஒரு வாழ்க்கையை திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல, தேவனுடைய ஆலயம் எதை கொண்டு வருகிறது? ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொண்டு வருகிற ஒரு இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு. லூலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. லூலு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் நிறைஞ்ச ஒரு லூலு ஷாப்பிங் மால் தான் அரபு, துபாய், கத்தார், எங்க பண்ணிக்கிறானோ அங்க சொல்றாங்க உள்ள காலையில நோஞ்சா நேற்று 12 மணி ஆனாலும் டைம் தெரியாதான். மகிமையான நான் சொல்றேன் அதெல்லாம் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மகிமையான இடம் எது என்றால் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க ஆமே. எது இருக்கிறதுலயே அது கொட்டாவோ, அது கூரையோ, அல்லது அது பெரிய பில்டிங்கோ, ஆடம்பரமா இருக்கிற இடமோ எதுவா இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் தான் தேவனுடைய பிள்ளைக்கு மகிமையால் நிரப்பப்பட்ட இடம். ஆமே. ஏன் அது அவ்வளவு மகிமையான இடம் என்றால் அந்த இடத்துல தேவன் கொடுக்கிற நன்மை இருக்கிறது. தேவன் அந்த இடத்துல தம்முடைய ஜனத்திற்கு திருப்தியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் வெளியில போடுவாங்க. வெளியில அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் சபையில எழுதி போடுவாங்க. இப்ப யாரும் எழுதுறது இல்ல. வெளியே நீங்கள் 1000 மணி நேரம் ஜெபம் பண்றதையும் சபைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றது சமம். ஆமே. ஏன்? சபை அவ்வளவு தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு இடம், தேவனால் உண்டாக்கப்பட்ட இடம். ஏனென்றால் இந்த சபையை யார் உருவாக்கினது? மனிதர்கள் உருவாக்கல. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது, தன்னுடைய சுய ரத்தத்தினாலே இந்த தேவனுடைய ஆலயத்தை அவர் சம்பாதித்தார் என்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் இது ரொம்ப மகிமையான இடமா இருக்குது. அதனாலதான் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தின் மேல் என் பிரியம் இருக்குது என்றாரு. என்ன சொல்றாரு? ஆலயத்தின் மேல் என்ன இருக்குதா? என் பிரியம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆலயத்தின் மேல் இருக்கிறது. அப்ப தேவன் பிரியப்படுற ஒரே ஒரு காரியம் உலகத்துல எதுன்னு கேட்டீங்கன்னா ஆமென், தேவனுடைய ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை நம்ம எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்கன்னா, இந்த ஆலயத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் காண்கிறதாயும் என் செவிகள் திறந்ததாயும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென். தேவனுடைய இருதயம் இருக்கிற இடம் எதுதான்? நமக்கு ஹார்ட் இங்க இருக்குல்ல, அந்த மாதிரி தேவனுடைய ஹார்ட் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயம். இல்லையா? சொல்லுங்களேன். அப்ப இந்த ஆலயம் எவ்வளவு முக்கியம் என்று ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பிரதர் என்ன ரட்சித்தாரு? எதுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் தெரியுமா? ஆலயத்திற்கு தேவனை பாட்டினால் மகிமைப்படுத்தி, துதியினால் மகிமைப்படுத்தி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதனால நான் சந்தோஷப்பட்டு என் தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்த வேண்டிய ஒரு இடம் ஆலயம். இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாம் நிறைய வந்துச்சு. வீட்டுல காலாடிக்கினே நம்ம என்ன பண்றான்? சமையல் பண்ணிக்கினே நம்ம அம்மா என்ன பண்ணுது? ஆன்லைன்ல எல்லாம் யூடியூப்ல பாக்குறாங்க. அது முற்றிலும் தவறு, பிசாசுடைய தந்திரம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆலயம் போக வேண்டும். அன்றைக்கு அந்த தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் வந்தவன் அவன் சுகமாக்கப்பட்ட பிறகு சுகமாக்கிறதை காண்பதற்கு தன் குடும்பத்திற்கு போல அவன் எங்கே போனான் தெரியுமா? பேதுருவோடு யோவானோடும்
ஆலயத்திற்கு போனால் குதித்து நடந்து நிமிர்ந்து நின்று. நான் சொல்றேன் சகோதரியே, உன் வாழ்க்கையில ஆலயத்தை நீ எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியப்படுத்துறீங்களோ. ஆலயம் என்பது நான் இந்த கட்டடத்தை சொல்லல, நான் தேவனை சொல்லுகிறேன். நாம உங்க ஆலயம் நேற்று நான் யோசிச்சுட்டே இருந்தேன், யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல ரொம்ப அதிகமான நேரத்தை செலவு பண்றாங்கன்னு ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க. நம்ம ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குது, பெருமைப்படுறோம். ஆனா ஞாபக புஸ்தகத்துல நீ எவ்வளவு நாள் எத்தனை மணி நேரம் ஆலயத்தில் இருந்தாலும் எழுதி வச்சிருப்பாரு. எத்தனை மணிக்கு வந்தீங்க, பிரசன்ட் ஆனீங்க. இன்னைக்கு காலையில் நான் எழுந்திருக்கும் போது மணி 3:30. எத்தனை மணி? ராத்திரி தூக்கமே வரல, படுக்கும் போது மணி 11:30. அப்போ கவனிங்க, ஆலயத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும், ஆலயத்தின் மேல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். சும்மா ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிட மாட்டாரு. ஆலயத்துல நீங்க எவ்வளவு நேரம் இருந்தீர்கள் என்று அந்த புத்தகம், நான் சொல்றது இங்கிருந்து இங்க வந்து டிக்கெட் கொடுத்து வர சொல்ல, தேவனோடு இருந்த நேரங்கள், தேவனோடு நீங்க செலவிட்ட நேரங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆலயம் அதிகத்தை நேசிக்கிறீங்க, ஆலயத்தை அதிகமா ரொம்ப யார் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டின் மேல தேவனுடைய ரகசிய செயல்கள். எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி முன்னேறீங்க, எப்படி இடம் வாங்குறீங்க, எப்படி வீடு கட்டினீங்க, உன் சொந்தக்காருக்கு புரியாது, உன் பந்தக்காருக்கு யாருக்குமே புரியாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்களுடைய குடும்பத்தின் மேல தேவனுடைய ரகசிய செயல். சொல்லுங்க ஆமென். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, அவர் பேர் என்னது? சாண்டா கிளாஸ். நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு தான் வருவாராம். அவர் ஒரு ஃபாதரியார். நைட்ல வந்து வச்சுட்டு போயிடுவாராம். காலையில வீட்டை தரமா, பிள்ளைங்க குழந்தைய தரமா, அதுக்கு தேவையான கிஃப்ட் எல்லாம் இருக்குமா, அதுக்கு சொல்லுவோம், ஐயோ பரலோகத்துல இருந்து ஏசப்பா வந்து எனக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னி வரைக்கும் நம்புறாங்க. நம்ம ஊர்ல தான் தெருவா வேஷம் போட்டு குட்டியானை எல்லாம் ஏத்திட்டு போறோம், வேஷம் போட்டு. அங்கெல்லாம் சஸ்பென்ஸ். இப்போ வரைக்கும் யூரோப்பா தேசத்தெல்லாம் அவர் அனாவசியமா பார்க்க முடியாது. அவங்க நினைக்கிறாங்க பரலோகத்திலிருந்து பொருள் எனக்கு வந்தது. ரகசிய செயல்கள் எப்படி செயல்பட்டதோ அப்படி நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் குடும்பங்களில தேவனுடைய ரகசிய செயல்கள். ஆமென். இந்த மாதத்துல இருந்து நீங்க அதிகமா நேசிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன? தேவனுடைய ஆலயம். அதிகமா நேசிக்க வேண்டிய ஒரு நபர் என்றால் அது தேவன். எப்போதும் தேவனோடு இருக்கிற அந்த உறவு உங்களுக்குள்ளே வந்து விடுமானால் இந்த மாதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய துவங்குவார். இந்த வார்த்தைகள் அத்தனையும் தீர்க்க தரிசனம். என்னோட கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், அதனுடைய 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள், அழித்தாள். யோராம் என்னும் ராஜாவின் குமாரத்தையும் அகசியாவின் சகோதரியுமாகிய யோசேபால் கொலையுண்ண படுகிற ராஜகுமாரின் நடுவில் இருக்கிற அகசியாவின் மகனாகிய யோவாசை களவாய் எடுத்தாள். அவன் கொல்லப்படாதபடி அவனையும் அவன் தாதியையும் அத்தாலியாளுக்கு தெரியாமல் பன்னியறையிலே ஒளித்து வைத்தார்கள். இவளோட கூட 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியாள் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தானே. நம்புறேன் பைபிள் படிக்கிறீங்கன்னு, பிரைஸ்லாம் வேற வாங்குறீங்க வருஷத்துல ஒரு வாட்டி. அதனால அத்தாலியாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அத்தாலியாள் பிசாசுக்கு அடையாளமானவள். கவனிங்க, எகு என்கிற ஒரு நல்ல ராஜா எழுப்பி, ரொம்ப விளக்க நேரம் இல்ல, யூதாவினுடைய ராஜாவையும் ஆகாபுனுடைய மகனாகிய இஸ்ரவேல் ராஜா 2 பேரையும் ஒரே நேரத்துல கொண்டு போட்டு போயிடுறான். இந்த கேப்ல இந்த அத்தாலியாள் என்கிறவர் எழுப்பி தேசத்தை பிடித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜ வம்சத்திலே வந்த எல்லாரையும் கொலை செய்வதற்கு தீர்மானம் பண்ணும்போது இந்த யோவாஸ் என்கிற ஒரு குழந்தையை கொண்டு போய் எந்த அரண்மனை இருக்கிறதோ அந்த அரண்மனைக்கு அருகாமல் இருக்கிற ஆலயத்திலே வைத்து பாதுகாத்தார்கள். ஆமென். 6 வருஷமா தேசத்தை ஒரு ஆள்ற ராணியால, மிலிட்டரியால ஆலயத்துக்குள்ள இருக்கிற குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் நம்மை பாதுகாக்கிற இடம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயம் நம்மை பாதுகாக்கிற இடம். சகோதரியே, இன்னைக்கு பாதுகாப்பு தேடி அங்க இங்க ஓடாதீங்க, பாதுகாப்பு தேடி அங்க இங்க போகாத. தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த ஆண்டு நீ ஆலயத்தை அதிகமாய் நேசிக்க உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கிற ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். பிசாசுனுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த யோவாசை எழுப்பி ராஜாவா, அந்த அவன் பேர் என்னது,
அகசியாவின் யோவாஸ் ராஜா ஸ்தானத்துக்கு வந்து நிக்க வேண்டியவன் இவன் வந்துட கூடாது என்பதை இந்த அத்தாகியாருக்கு அங்கனம் கட்டி அவனை தேடுறா. ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. நான் சொல்றேன், கர்த்தர் ராஜ ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் எந்த பிசாசு, எந்த பில்லி சூனியத்தின் வல்லமை உன்னை மேல் கையை தட்டினா எனக்கு தான் பேசலாம் சொல்லுங்க. நீங்க நினைக்கணும், நான் ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறவன், கர்த்தர் என்னை ஆலயத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார். அந்த குழந்தை 6 வயசு வரைக்கும் இன்னும் ஜுரம் வந்திருக்காது, ஒண்ணா இருக்காது. ஒரு ராணியால தேசத்தை கண்டுபிடிக்கிறவளால் குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. என்ன பாஸ்டர் இது ஆவிக்குரிய அர்த்தம்? நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய ஆலயத்திலே இருப்பீர்களானால் எந்த விதமான சத்துருவோட கிரியைகள், உலகத்தில் ஏற்படுகிற கொள்ளை நோய்கள், உலகத்தில் ஏற்பட போகிற யுத்தங்கள், உலகத்தில் ஏற்பட போகிற இழப்புகள், உலகத்தில் ஏற்பட போகிற பஞ்சங்கள் அத்தனையிலும் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல இனி பாதுகாப்பு இல்லை. நான் தைரியமா சொல்லுவேன், உலகத்துல இனி பாதுகாப்பு கிடையாது. உலகத்துல யுத்தங்கள் எழும்ப போது, இயற்கையின் பேரழிவுகள், எல்லாவற்றுக்கும் மேல பயோவா. கொரோனா வந்தது பாத்தீங்களா? அது ஒரு பயோவா. யாரு? மெடிக்கல் மாஃபியாக்கள் உண்டு பண்ண பயோவார். அது ஊசியை விற்பதற்காக உண்டு பண்ண பயோவார். இத போல பயோவார் இன்னும் பயங்கரமாய் உண்டு பண்ண போகிறார்கள். நான் சொல்றான், அந்த அந்த மைக்ரோசாப்ட்வேர் கம்பெனிக்காரன், இவ்வளவு ஜனத்தொகையா நாட்டுல இருந்தா இதெல்லாம் வந்து உற்பத்திலாம் நம்மளால பண்ண முடியாது, பாதி ஜனத்தொகையா குறைங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு உலக நாடுகள், உலக சுகாதார மையங்கள் எல்லாம் ஜனங்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, நான் சொல்றேன், இனி தேசத்துல பாதுகாப்பு இல்லை. உனக்கு ஒரே ஒரு இடம் பாதுகாப்பு இருக்குமானால் அது தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், பேங்க் எல்லாம் லாஸ் ஆக போகுது, எழுதி வச்சுக்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம். பேங்க்ல எப்படி இலங்கை திவாலாச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும், அமெரிக்கா இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள திவாலாயிடும். எல்லா நாடுகளும் திவாலா. எங்கே போவீங்க கையேந்த? எங்கே போவோம் பணத்திற்காக? எங்கே போவோம் ஆகாரத்திற்காக? இல்லை இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை கர்த்தர் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களை போஷிக்க வல்லமை உள்ளவர். மத்தவங்களுக்கு புரியாது. கேரியத்துல போய் உட்கார்ந்துட்டு ராஜா வீட்டில் ஆகாரம் இல்லை, ஆனால் பரலோகத்தில் இருந்து காகங்கள் தினந்தோறும் கொண்டு வந்து அபிஷேகிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒருவனுக்கு கொடுக்குமானால் உன்னை பாதுகாக்க, உன்னை போஷிக்க பரலோகத்தால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய ஆலயத்தில் மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறாய். உன் வீடு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன் வீட்டுக்கு அங்கே நடக்கும், இங்க நடக்கும், ஆனா உனக்கு ஒண்ணு நடக்காது. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் நடுவுல ஆலயத்தை யார் அதிகம் நேசிக்கிறார்களோ, தேவனுடைய எந்த தேவ பிள்ளை அதிகமான நேரத்தில் செலவழிக்கிறார்களோ அவர்களை தேவன் பாதுகாப்பார். தாவீது மரண பள்ளத்தாக்குகளை சந்தித்தது போல யாரும் நம்ம சந்தித்தது இல்ல. அந்த மனுஷன் சொல்றாரு, மரணத்துக்கு எனக்கு எவ்வளவு அடி தூரம்? 1 அடினா எவ்வளவு பிரதர்? 1 அடினா இதான் 1 அடி. கரெக்டா நான் சொல்றது? அதான் 1 அடி. இங்க நிக்கிறான் பிரதர் சாவு, இங்க நிக்குது ஈட்டி, அவன் நெஞ்சுக்கு நேரா நிக்குது ஈட்டி. அப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் தேவன் பாதுகாத்தார். அவர் சொல்றார், எதனால நான் பாதுகாக்கப்பட்டேன் தெரியுமா? என் அறிவுனால, திறமையினால, என் யுத்த சமத்தியத்தை நான் பாதுகாக்கப்படல. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் தேவனுடைய 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கமா. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு, என்ன பிரதர்? என்னை சூழ்ந்து கொண்டது. துச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது, என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள், பாதாளம் நரகமே தெரியுது அவன் கண்ணுக்கு கொஞ்ச நேரத்துல. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவத்துக்கு போயிருக்கிறீங்க? கொரோனா எத்தனை பேருக்கு வந்தது, ஆனா எத்தனை பேர் பயந்துக்க தெரியாது. கொரோனா வந்தப்ப நான் உண்மையிலே பாதாள வரைக்கும் போன மாதிரி ஆயிட்டேன். இப்ப நிமோனியா வந்தப்ப காலையில எழுந்து 5 நாள் தொடர்ந்து வெறும் ரத்தமா ஒரு 4 மணி நேரம் வெறும் ரத்தமா வந்து ஊத்தும். அந்த டாக்டர் ரமேஷ் சொல்லிட்டாரு, உங்க லங்ஸ் ஃபுல்லா டேமேஜ், உங்க லங்ஸ் ஃபுல்லா கிளியர் பண்ண நெபுலைசர் எல்லாம் செட் ஆகாது. இமிடியேட்டா நீங்க அவர் சொன்னது அப்படியே சொல்லி இமிடியேட்டா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட அட்மிட் ஆகணும் பிரதர். சார் இது வந்து இல்லைன்னா ரொம்ப சீரியஸ்ல முடிஞ்சிடணும். கிறிஸ்துமஸ்க்கு 4 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணுவேன்? நேரா வீட்டுக்கு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் அவர் கொடுத்தது மாத்திரலாம் போட்டு மேல வந்தேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற ஒரு இடம் இருக்கிறது. நான் சொல்றேன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இவர் சொல்றாரு, துச்சன பிரவாகம் என் மேல சூழ்ந்து கொண்டு, வாசிங்க பிரதர்.
மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி இங்கிலீஷ் பைபிள்ல ஆலயத்துக்கு போய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு கையை தட்டி சொல்லுங்க. நான் மரணத்தில் அடைந்த போது போன இடம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம். அதனாலதான் 18ஆம் வசனத்துல 17ஆம் வசனத்துல சொல்றாரு, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்தில் என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்து எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி தாவீது வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தது? எப்படி இவ்வளவு எதிரி இருந்தா, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு மரணத்தில், இவ்வளவு துச்சன பிரகாரத்தில் தப்பிச்சு வந்தன? அவன் சொல்லுவான், நான் தப்பிக்கல, நான் தப்புவதற்கு ஒரு தெய்வம் இருந்தார். அவர் ஒரு ஆலயத்தில் இருந்தார். அந்த ஆலயத்தில் போய் நான் கூப்பிட்டு என் சத்தத்தை அவர் கேட்டார். ஆலயத்தை பத்தி துச்சமா நினைக்கிறாங்க ஜனங்க. ஆலயத்தை பத்தி சாதாரணமா அந்நாட்களிலே யூதருடைய ஒரு வஸ்திர தொங்கலை பிடித்து 10 ஸ்திரீகள் தொங்குவார்களாம். தொங்கி கர்த்தர் உங்களோட மாத்திர யார் அந்த யூத ஸ்திரீகள்? நீங்க தான். ரோட்ல போறோம், ஐயோ பஞ்சத்துல சாகறோம், கொள்ளை நோயில சாகறோம், உங்கள் தேவன் உங்களோட இருக்கிறாரமே என்று உங்களை பிடித்து தொங்குவார்கள். நான் சொல்றேன் சகோதரிய சகோதரனே, ஆலயத்தை துச்சமா நினைக்காத. அது கொட்டகையோ, அது கூரையோ, அது சின்ன இடமோ, இந்த இடத்துல அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், எந்த தீமைகள் தேசத்தின் மேல் வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. நீ என்ன நடந்தாலும் தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணணும். ஒரு பிறந்த நாள்னா முதல் Dress எடுத்துட்டு வந்து 10 சாக்லேட் வாங்கி வந்து இங்க வச்சு பலிபீடத்தை ஏசப்பா நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுங்க. தாவீது அந்த 22ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்தை சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டை என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு, இதெல்லாம் சொல்லி போனா பாருங்க. இவனோட நிறுத்திக்கல. எனக்கு கவனிக்கிற சிஸ்டர், இவனோட நிறுத்திக்கல. 91ஆம் சங்கீதத்துல தன் பிள்ளையாகிய சாலமோனை ஆலயத்தில் கொண்டு போய் அவனை பிரதிஷ்டை செய்கிறான். பிரதிஷ்டை செய்துட்டு அவனுக்கு ஒரு பிரேயரை சொல்லி கொடுக்கிறான். என்ன பிரேயர்? 91:1 வாசிங்க. உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். இது எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் வைத்து பேசப்படுகிறது. அவர் சொல்றார், இங்க உன்னதமான தேவன் இருக்கிறார், அவரிடத்துல ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழலுக்குள்ளே வருவாயானால், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாயானால், எந்த தீமையும் எந்த போராட்டமும் எந்த கொள்ளை நோயும் எந்த வேறனுடைய கண்ணியும் உன்னை 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 ஆமே இத சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. இங்கிலீஷ் படிக்க வைக்கிறீங்க, அதை படிக்க வைக்கிறீங்க, லிப்ஸ்டிக் போட சொல்லி தர, இத சொல்லி கொடு. நான் மறிக்க வேண்டிய ஒருவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நம்ம குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும் அனுப்பப்பட்ட சக்திகள் மூலம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறனா, கர்த்தர் எனக்கு கோட்டையாய், கர்த்தர் எனக்கு துருகமாய். ஆமே. கோட்டை என்ன தெரியுமா? கோட்டை உள்ள போயிட்டா எப்பேற்பட்ட எதிரியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட செஞ்சி கோட்டையை தாக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க, வேலூர் கோட்டையை தாக்க முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா பாறைகளை குடைந்து உள்ள, நான் சொல்றேன், அதை காட்டிலும் வல்லமை உள்ள தேவன் உனக்கு கோட்டையாய் துருகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஆமே. சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சொல்றாரு புள்ளியை பார்த்து, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைகளுக்கும். அப்ப அன்னைக்கே ஒரு கொரோனா ஆள வந்து போயிடுது. எப்போ? தாவீதுடைய காலத்துல ஒரு கொரோனா வந்திருக்குது. ஆமென். ஒரு நிமோனியா வந்திருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு வைரஸ். உலகத்துல இப்ப வைரஸ் தான் ஜனங்க சாவ போறாங்க. வைரஸ் தான் சாவ போறாங்க. எழுதி வச்சுக்கங்க. அப்படிதான் அனுப்ப போறாங்க வைரஸ். கம்ப்யூட்டர் கொஞ்சம் சேஃபா வச்சுட்டீங்கன்னா உடனே வைரஸ் என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணி உங்களுடைய எல்லா சிஸ்டமும் பிளாக் பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி மனிதர்களை இங்க அழகா சொல்றாரு, கொள்ளை நோய் வந்தாலும் பயப்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் எனக்கு போன் பண்ணாரு, பாஸ்டர் கிங் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டாரு. பக்கத்து டேபிள்ல எவன் வந்து பக்கத்து சேர்ல எவன் வந்து படுத்தாலும் செத்துறான் பிரதர். இந்த 3 நாள்ல மாத்திரம் 4 பேர் செத்துட்டான். ரைட் சைடுல 4 பேர் செத்துட்டான் பிரதர். ரொம்ப அந்த பார்த்து நான் கண்ணை கட்டிட்டு படுத்துட்டு இருக்கேன். அந்த மரணத்தை பார்த்து நான் சொன்னேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஏன் தெரியுமா? சொன்ன நபரை எனக்கு
தெரியும்? தேவனையும் தேவனுடைய ஆலயத்தை மிகவும் நேசிக்கிறவர். அவர் கண்ணெதிர்க்கு 25 பேர் சத்தாப்படுறார். ஆனா கர்த்தரோ அவருக்கு ஜீவனை கொடுத்து திரும்பமாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நீங்க அததான் சொல்றாரு, கொள்ளை நோக்கி உன்னை என்ன பண்ணுவார்? அவரு தப்புவிப்பார். வாசி பிரதர். அவர் தமது சிறகுகளாலே தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடுவாரே. அவர் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியமாகிய வார்த்தை தான் உனக்கு பரிசையாகிய கேடகமா நிற்க போகுது. ஆமென். எது? இந்த வார்த்தையை எந்த மனுஷன் நம்புறானோ, இன்னைக்கு ஆண்டவர் ஆவியானவர் எங்க பாஸ்டர் மூலம் பேசுறாரு, இந்த வசனத்தை எவன் நம்புகிறானோ இந்த சத்தியம் உனக்கு பரிசை, இந்த சத்தியம் உனக்கு கேடகம். வருகிற எல்லா பொல்லாத சத்துருவுல அம்புகளுக்கு உன்னை விலக்கி காக்கிற ஒரு ஆயுதம் எது தெரியுமா? ரஹா, நான் சொல்ற தீனாவாரா எது தெரியுமா? இந்த வசனம். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றான், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் என்னது பிரதர்? இரவில பண்ற பில்லி சூனியம் அது பறந்து பகல்ல வந்து நம்மள அடிக்கும். எங்கன்னா வேலைக்கு போகும்போது வரும்போது ஏதாவது செய்யும் போது வந்து டம்னு அடிச்சு விழுந்து கை உடைஞ்சு கால் உடைஞ்சு புதல் வெளில வந்து விழுது பார். இதுதான் சொல்ற, இரவில செய்வது பகலிலே என்ன பண்ணும்? ரியாக்ட் பண்ணும். இரவில உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, அப்புறம் கொள்ளை நோய்க்கும், இருளிலே திரும்ப சொல்ற கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரு, உன் வலது பக்கம் 10000 பேரு விழுந்தாலும் அது என்னை தலையில கைய வச்சு சொல்லு, அது என்ன அணுகாது. எத்தனை உலகத்துல ஆமென் என்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து. அதனால பாருங்க, குளுக்கோஸ் ஏறின்னு இருக்கும், இந்த பக்கம் ரத்தம் ஏறின்னு இருக்கும், பக்கத்து சீட்ல இருக்கிற சாவான் பிக்கிற சாவான் நீ பாட்டு பார்த்துட்டு தான் இருப்ப. 3 நாள்ல நீ டிஸ்சார்ஜ் வர டாக்டர். நான் சொல்றேன், உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொந்தக்காரங்க யாராவது ரொம்ப சீரியஸா இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் நிமித்தம் இந்த ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை எல்லாம் விடுவித்து கொண்டு வருவீராக. காலையில செய்தி கொடுத்துட்டு வந்தோட கண்ணீரோடு நிக்குது ரெபேக்கா. அம்மா ஆஸ்பத்திரியில ரத்தமா வாங்கி டாக்டருக்கு மேல என்னென்னமோ சொல்றாங்க. உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. இன்னைக்கு வர ரிசல்ட் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரதர், ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னை நம்பி வந்தவர்களை பாதுகாக்கிறார். யாருடைய கைக்கு? அத்தாலியால் என்கிற பிசாசின் கைக்கு, இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிற பிசாசின் கைக்கு அவர் மூடி மறைக்கிறார். சொல்றாரு, நீ கண்களால மாத்திரனாயா மத்தவன் சாவத பாப்ப. 9ஆம் வசனம் சொல்றாரு, எனக்கு இதுவரைக்கும் அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையாய் பொல்லா உனக்கு நேரிடாதே, வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக இன்றையிலிருந்து தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ போன அப்புறம் தான் விழும் மரம். இப்படி கிராஸ் பண்ணும்போது தான் கம்பி அறுந்து விழும், உன் மேல விழாது. சொல்லுங்க ஆமென். எது நடக்காது பிரதர்? ஏன்? அவன் என்னிடத்துல வாஞ்சையா, என் ஆலயத்தின் மேல வாஞ்ச சொல்றாரு பாருங்களேன். 14ஆம் வசனம், அவன் என்னிடத்துல வாஞ்ச. என்ன பிரதர் வாஞ்ச? ஐயோ, இந்த வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச, என் ஆலயத்தின் மேல வாஞ்ச, வசனத்தை கேட்பதில் வாஞ்ச, ஜபத்தின் மேல வாஞ்ச, எனக்கு தேவன் மேல ரொம்ப வாஞ்ச. இப்படி எந்த வாஞ்சை இருக்கிறதோ அந்த வாஞ்சை உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள். நான் சொல்றேன், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீடித்த நாட்கள், ஒவ்வொருவரும் முதிர் வயது. ஆமென். ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மகனுக்கு தேவாலயத்தையும் தேவாலயத்தினுடைய மகிமையும், நான் எப்படி உயிரோடு இருக்கிறேன், அது எப்பேற்பட்ட இடம், அங்கே எப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார் என்று இந்த தாவீது கற்றுக் கொடுத்தார். என் அன்பு சகோதரிய சகோதரனே, இன்றைக்கு நான் சொல்றேன், பயப்படாதீர்கள். இந்த ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் உன்னையும் உனக்கு கொடுத்த குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? வெள்ளை கேட்டா சொல்லு, என் ஆலயத்தின் நிமித்தம், எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் நிமித்தம் எங்களை கர்த்தர் பாதுகாப்பார். எங்கள் பாதம் கல்லில் இடராதே. அத்தாலியால கண்டுபிடிக்க முடியல. அந்த வீட்டுல போய் வாசி பாருங்க. அவன் 6 வயதான போது ராஜாவாய் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்றைக்கு அத்தாலியால் கொல்லப்படுகிறான். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது உனக்கு எதிராக நின்ற சத்துருக்கள் அழிக்கப்படுவது உன் கண்கள் காணும். நீ ராஜஸ்தானத்துக்கு கொண்டு
ரெண்டாவது இதுக்கு டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது 92:13 வாசிங்க. 92:13 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமாயிருப்பார்கள். நான் சொன்ன கர்த்தருடைய ஆலயம் நம்மை பாதுகாக்கிற இடம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயம் நம்மை செழிப்பாக்குகிற இடம். இல்லையா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயம் என்னது? நம்மை செழிப்பாக்குகிற இடம். உலகத்துல எத்தனை சாட்சி இருக்கு தெரியுமா? கோடியான சாட்சி. புத்தகம் எவ்வளவு பிரிண்ட் பண்றாங்களோ நோட் புக்கு, அதெல்லாம் எழுதுனீங்கன்னா கூட எழுத முடியாத ஒன்று இருக்குது. அது என்ன கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு வரும்போது நான் தரித்திரமாய் வந்தேன், ஆலயத்துக்கு வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்த, பசியோட வந்த, வறுமையில வந்த, கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து என்னை செழிப்பாக்கி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது பிசாசின் பிடியோட வந்த, இன்னைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு வரும்போது நம்பிக்கையற்றவனாய் வந்த, கர்த்தர் என்னை நம்பிக்கை ஊட்டி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் என்னை செழிப்பாக்கி வைத்திருக்கிறார். என் சகோதர சகோதரி, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ ஒரு நல்ல செழிப்பை பார்க்காம, ஒரு நல்ல வீட்டை பார்க்காம, நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பார்க்காம, ஒரு நல்ல ஹோட்டல்ல கூட போய் வாங்கி சாப்பிட முடியாத செழிப்பில்லாத ஒரு வாழ்க்கையில இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆலயத்தை நேசிக்கிறது நிமித்தம், நான் சொல்ற தேவனுடைய பிரசன்னத்தை நேசிக்கிறது உன்னை செழிப்பாக தான் போறாரு. நீ விரும்பினதை காட்டிலும் அதிகமான செழிப்பை உன் குடும்பத்தில் கர்த்தர் தருவார். உன் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும். உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை கொடுப்பார். ஆமென். நீ செழிப்பாய் வாழதான் போற. சொல்லுங்க ஆமென். எதனால தெரியுமா? நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, என் ஆலயத்திலே அவர்கள் நாட்டப்பட்டபடியா நான் அவர்களை செழிக்க பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தினுடைய மகிமையை அருமை தெரியாம இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். இனி ஆலயத்தின் நிமித்தம் நான் செழிப்படுவேன் என்று விசுவாசிங்க. அதனாலதான் ஆலயம் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கலாம், நீங்க ஆலயத்துக்கு வரும்போது சோம்பேறித்தனம் பண்ணீங்கன்னா கொக்கில தொங்குறவனை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆலயத்துக்கு வர சோம்பேறித்தனம் பண்ணீங்கன்னா ரோலர் மாதிரி கட்டி அவ்வளவு பெரிய தேரை இழுத்து கண்ணு முன்னாடி பாருங்க. ஆலயத்துக்கு வரதுக்கு சோம்பேறித்தனம் இருந்தா வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு நடந்து 140 கிலோமீட்டர் போறவங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அது கொண்டு வந்தீங்கன்னா கிடக்கிற ஆலயத்துக்கு வர்றதுக்கு யோசிக்க மாட்டீங்க. இதுக்கு வர்றதே ஆடி அசதி தலையை ஈட்டி கீட்டி போட்டி வர்றதுக்குள்ள இங்க ஆராதனை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு யோசிங்க சிஸ்டர். நான் யாரையும் குற்றப்படுத்த பேசல. செழிப்பு வரல, பிரச்சனையாகுது, போராட்டமா இருக்குது, நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. வழி இல்லாமல் கெயின் பண்ண முடியாது. எழுந்திருக்கணும், போனோம், வரணும். கர்த்தருடைய ஆலயம் என்றால் அதை நம்மை செழிப்பாக்குது. எதுக்கோ போறோம் சிஸ்டர். அதான் சொல்றேன், சோம்பேறித்தனம் போலாமா வேணாமா மேல 2 பேர் தொங்கறத பார்க்கணும். நீ எப்படி தொங்கலாம், எங்க தொங்கலாம்? தேவனுடைய ஆலயம் என்ன தெரியுமா? சும்மா இல்ல, உன்னை செழிப்பாக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதியாகமம் 41 அதிகாரம் 28, 29, 30 நோட் படிக்கங்க. படிக்க நேரம் இல்ல. 47, 48, 49 பாருங்க. அங்க முதல்ல ஒரு செழிப்பு வந்தது. யோசேப்பு சொல்றாரு, முதல்ல செழிப்பு உண்டாகும், நல்ல வளமையான பயிர்கள் உண்டாகும், அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. 7 வருஷம் பஞ்சம் வரும், அதில் இதை பயன்படுத்திக்கலாம். நான் சொல்றேன், யோசேப்பு வந்த உடனே அங்க எப்படி செழிப்பு வந்ததோ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பரம யோசேப்பாகிய இயேசு வந்த உடனே முன்னாடி நமக்கு வறட்சி இருந்தது, இனிமே வறட்சி அல்ல, அவர் நிமித்தம் இன்றைக்கு செழிப்பு. ஆமென். பார்வோனுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு செழிப்பு வந்தது காரணம், போத்திபாருக்கு நல்லா தெரியும் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் நான் அல்ல, யோசேப்பின் நிமித்தம். உங்க வாழ்க்கை பழைய வாழ்க்கையில வெறும் வறட்சியை பார்த்திருக்கலாம், பஞ்சத்தை பார்த்திருக்கலாம், இல்லாமையே பார்த்திருக்கலாம். பிரதர், இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுறாரு. யோசேப்பின் நிமித்தம் பூமி தன் பலனை தர போகிறது. நீங்கள் செழித்திருக்க போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில செழிப்பு, ஆலயத்தின் மகிமை இன்றைக்கு நிறைய பேருக்கு புரியல. இந்த ஆலயத்தை யாரும் இந்த ஆலயம் சொல்லல, ஐ மீன் சர்ச்சஸ், தேவனால் நியமிக்கப்பட்ட அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. சபை என்றால் என்ன பாஸ்டர்? நீங்க தான் ஆலயம். தேவ பிரசன்னத்தை யார் அதிகம் விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த ஆலயத்தில் செழிக்க தான் போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பெரிய செழிப்பு உங்க வாழ்க்கையில உண்டாகும். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 16, 17 வாசிங்கன்னா, முன்னாடி நீங்க எப்படியோ நடந்தீங்கன்னா இனி அப்படி நடக்காம இனி வரும் காலங்களிலே அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? வாசிங்க. சென்ற நாட்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளையும் நடக்க விட்டிருந்தும் நன்மை செய்து வந்து அவர் என்ன பண்ணாராம் பிரதர்? நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும், என்ன சிஸ்டர்? வானத்திலிருந்து மழையையும். இங்க பாருங்க, இப்ப சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற மழையில் தான் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க?
சொல்லுங்க. நான் இந்த ஏஎன்எஸ் நகருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்காக மழை பெய்ய வைக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் பயிரிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. போர்ல 45 அடில தண்ணி பாஸ் தண்ணி பாஸ். என் நிமித்தம் உங்களுக்கு 45 அடில வருது. சொல்லுங்க. நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா சுத்தி ஆப்பிரிக்கா தேசம் ஏன் வறண்டு போச்சு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ கூட ஒரு தேவாலயம் கூட கிடையாது. வறண்டு போய் அந்த அந்த செடியில வரும்ல, அது பேர் என்னது? மேல வருமா? தோலா மட்டையை தின்றான். ஆனா இப்ப நைஜீரியா அங்க இங்க சுவிசேஷம் பிறகு தேவாலயம் வந்தது. இன்னைக்கு ஆப்பிரிக்காவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் நிமித்தையா மழை? ஏன் நிமித்த மழை? யார் நிமித்தையா? ஏன் நிமித்த சுத்தி இருக்கிறவங்க சாப்பிடுறான். ஒரே ஒரு யோசேப்பு இல்லைன்னா எகிப்து வறட்சியில செத்து போயிட்டு இருக்கோம். அந்த யோசேப்பு நிமித்தம் போல நான் எந்த நகர்ல இருக்கணும், எந்த ஊர்ல இருக்கணும், எனக்காக எங்க அப்பா மழை கொடுக்கிறாரு, எனக்காக எங்க அப்பா காத்து அடிக்க பண்றாரு, எனக்காக எங்க அப்பா சூரியன் வர பண்றாரு. இங்க சொல்லி பாருங்க, வாசி மழையும் செழிப்புள்ள காலங்களிலும் என்ன வருது? செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. யாருக்கு தந்து? சொல்லுங்க. யாருக்கு தந்து? எனக்கு தந்து. சொல்லுங்க. நான் சொல்றேன் செழிப்புள்ள காலங்கள். தைரியமா தலையை கை சொல்லுங்க. இனி வருகிற நாட்கள் செழிப்புள்ள காலங்களை எனக்கு எங்க அப்பா தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எத்தனை பேர் நம்புறீங்க? செழிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வீட்டுல என்ன வந்துடும்? சந்தோஷம். ஆகாரம் எல்லாம் ஆயிடும். இப்ப எந்த வீட்டுக்கு போனா சிட்டா சொல்லிட்டு தான் போகுது. என்ன சொல்றது? நோ பிரியாணி, நோ நான்வெஜ், ஒன்லி பியூர் வெஜிடேரியன். சாம்பார், கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் வைங்க. பாஸ்டர் ஏதாவது ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு கழிச்சு போச்சு. ஆனா ஒரு காலத்துல இவன் குழந்தையா இருக்கும்போது யாராவது பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா கிறிஸ்டின் பத்திரிக்கை தூக்கி ஓடுவோம். இங்க இருந்து 54 பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து பஸ் புடிச்சு போவே 3 மணி நேரம் ஆன இடத்துல எது போன காலம் தெரியுமா உண்டு? எது போனது? பிரியாணி போன காலம் உண்டு. ஆனா இப்ப பிரியாணியே வானான்றோம். சொல்லுங்க. எப்படி வருது? ஆகாரத்தை தந்துட்டாரு. ஆகாரம் என்ன? பணம் வேணும், பணத்தை தந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வாங்கலாம். இந்த காசு விஷயம் சொல்லுங்க. பணம் வந்துட்டாலே சந்தோஷம் வந்துடும். ஆகாரம் வந்துட்டா அதனால சொல்ல நல்லா கத்தல் பாருங்க. கொடுத்தா நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அப்பயும் சில பீட்டனம் பண்ணுவோம். பாத்துக்கீங்களா? கஞ்சத்தனம் பண்ணுவான். சாப்பிடவே மனசு வராது. சேர்த்து வைக்காத, எவனா எடுத்து கூட போலாம். இல்ல நீ போ அப்படின்னு சொல்லுங்க. இங்க சொல்றாரு பாருங்க, உனக்கு செழிப்புள்ள காலங்களை தந்து ஆகாரத்தினால உன்னை சந்தோஷப்படுத்தி இருதயத்தை சந்தோஷத்தை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி என்ன நம்பி ஆலயத்துக்கு வந்தல்ல. நீ எப்படி செழிப்பா இருக்கிற, நீ எப்படி சாப்பிடுற, எப்படி சந்தோஷமா இருக்க மத்தவங்க பார்க்கிறதுக்கு நான் சாட்சி, என் வாழ்க்கை சாட்சி. நீங்க கர்த்தர் செஞ்சாலும் சொல்லணுமா? நீங்க நிறைய பேருக்கு தெரியல வருது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு என் வாழ்ல செழிப்புள்ள காலம் வரப்போகுது. நீங்க ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. 61 அதிகாரம் 3 வசனத்தை வாசிருக்கல. இதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்க போகுதுன்னு காமிச்சு நான் முடிச்சிடறேன் 2 நிமிஷத்துல. தயவு செய்து சீயோனிலே. சீயோன் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல இதுவரைக்கும் நீ துயரப்பட்டிருக்கிறா சகோதரி. இனிமே வாழ்க்கை துயரம் அல்ல. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையும் கொடுக்கவும் அவர் என்னை இந்த ஆலயத்துக்கு அனுப்பினார். அவர்கள் தம்முடைய கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவரை கட்டி பூர்வத்தில் நிர்மலை எடுப்பித்து தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்க வெக்கத்துக்கு பதிலாக ரத்தத்திலே கையை தட்டி சொல்லுங்க, இந்த மாசத்துல நீ எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருந்தியோ வெட்டத்தனியான பலனை பெறு. இலச்சைக்கு பதிலாக தங்க பாகத்தை சந்தோஷப்படுவார்கள். அதி நிமித்தம் தங்கள் தேசத்தில இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும் அவர்கள் சந்தானம் அது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவளை பார்க்கிற யாவரோ அவர்கள் கர்த்தரால் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சும்மா நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிற கல்யாண மண்டபத்தை பார்த்தே உன் சொந்தக்காரெல்லாம் என்ன பண்ணிட்டான்? வாய அடைச்சிடணும். இது மண்டபம் கோடிகள்ல கர்த்தர் கொடுப்பார். ஆமென். என்ன பாஸ்டர் நல்ல மண்டபத்துல இருக்க கூடாது, நீங்க தான் முன்னாடி பிரசங்கம் பண்ணிக்கிறீங்க. அது கூட துட்டு இல்லைனா ஆனா ஏப்பா ஒரு 25 கோடி ரூபாய் வீட்டை சும்மா இருக்குதுப்பா,
ஒரு 5 லட்சம் ரூபாய் மண்டபம் எடுத்தா என்ன பண்ண போறீங்க? நீ 5 லட்சத்துக்கு மண்டபம் எடுத்தா 30 லட்சம் ரூபாய் மொய் எழுதுவான் வந்து. என்ன சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. வாய் அடைக்கணும். என்ன சொன்னோம்? இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழணும். இது வரைக்கும் வெட்கத்தை அனுபவிச்ச சகோதரா சகோதரி, இன்னைக்கு 1ஆம் தேதி கர்த்தர் உன்னோட பேசுறார். உன் பாகத்துல நீ சந்தோஷப்படுவாய். உனக்கு கர்த்தர் ஒரு செழிப்புள்ள காலம். இன்றைய இல்லாம சூழ்நிலையை பார்க்காதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் செழிக்க போறீங்க. கடைசியா 2 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடறேன். 1 ராஜாக்கள் 8:11 வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. நான் முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய ஆலயம் நம்மை பாதுகாக்கிற இடம், கர்த்தருடைய ஆலயம் நம்மை செழிப்பாக்குகிற இடம், கர்த்தருடைய ஆலயம் நம்மை மகிமைப்படுத்துகிற மகிமையால் நிரப்புகிற இடம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல ஒரு மகிமை தங்கிச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரம் பொண்டாட்டி பாக்கலாம் பாத்தீங்களா, அப்படி பார்த்து சொல்லுதுல, உன் மூஞ்சி என்ன இருள் அடைஞ்சு போய் கிடக்குது அப்படிங்குது. ஏன்? மகிமை வெளில போனாலும் தெரியும், மகிமை உள்ள வந்தாலும் தெரியும். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்டர்ன்ஷிப் வந்து பார்லேஜி கம்பெனி கூட்டு போனோம். மாதாவரத்தில் இது பார்லேஜியோட பெரிய ஃபேக்டரி. இன்டர்ன்ஷிப் கூட்டு போய் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அதுதான் இன்டர்ன்ஷிப். நானும் கூட போய் அந்த மாவு எப்படி பேசியுது, எப்படி மாவு வந்து மிஷின்ல கொட்டுது, எப்படி அறுத்து விட்றான்னு பார்த்துட்டே இருந்த பாருங்க. பார்த்துட்டு எல்லாம் வந்த பாருங்க. வந்து வீட்டுக்கு வந்தா என் பின்னாடி எங்க அப்பா அவங்க திருநெல்வேலி கொடுத்து வந்தோம். வந்தா நாய் 3 வந்து நேர்ந்து என்னடா மோந்து பாக்குறேன். என் மேல என்ன வாசனை? ஒரே பார்லேஜி பிஸ்கட் வாசனை அடிக்குது. நான் சொல்றேன், இது உள்ள நீ வந்து வெளியே போனீங்க. இங்க தேவனுடைய மகிமை, இங்க தேவனுடைய முகப்பிரகாசம், இங்க தேவனுடைய சாயல். அதனாலதான் இங்க வந்த ஆளு மாற்றப்பட்டுறான். அண்ணங்கரையாவது வர ஆளு கூட இங்க ஆயிடுறான். இங்க வந்த உடனே வெள்ளையோட முகத்துல ஒரு பிரகாசம். எங்களை மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க நல்ல உள்ள படைச்சவங்க. இந்த கருப்பு உள்ள படைச்சாலும் இங்க வந்தா கர்த்தர் வெள்ளைய ஆக்குறாரு. சொல்ல மாட்டேங்குது. இந்த வெள்ளை தோல் வச்ச ஆளுங்களை கருப்பு ஆளுங்களுக்கு ரொம்ப கோவம் பார்த்தா தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் நிறைய பார்த்தேன். இவர் வெள்ளையா ரொம்ப பீத்தர் ஆகுறாங்க. நான் பீத்தவே இல்லடா, நல்ல உள்ள நல்ல வெள்ளையா படிச்சுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப மகிமைனா என்ன பாஸ்டர்? மகிமையில 2 இருக்குது. ஒண்ணு ஆவிக்குரியது, என்னது? 2வது பூமியில நம்ம கனப்படுத்துகிறது மகிமை. நீங்க சாதாரண மகிமை நினைச்சிடாதீங்க. மகிமை உங்க மேல வந்துட்டா, இது வரைக்கும் உன்னை வாடா போடான்னு பேசுறான் பாருங்க, அவனா இவன் என்ன பண்ண மாட்டான். என் குடும்பத்துல என்ன பயங்கர வாடா போடான்னு பேசுவாங்க. எங்க மாமா பொண்ணு எப்ப பாரு வாடா போடானோ. இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? என்ன பார்த்தா எப்படி பாருக்கிற, நல்லா இருக்கிறியா, ஆனந்தி நல்லா இருக்குதாப்பா, அப்பா அப்பான்னு வந்துச்சு அது வாயில. ஐயா நான் இல்லையா, நம்ம மேல கர்த்தர் ஒரு ஒரு மகிமை வச்சிருக்கிறாருப்பா. அதனாலதான் இந்த மகிமை பெற்றாலும் ஊடு ஊடா சுத்தக்கூடாது, தெரு தெருவா சுத்தக்கூடாது, வாராபத்தியில போய் அவன் என்ன பண்ணக்கூடாது. உனக்கு எங்க வீடு? உன் வீட்டு உள்ள உன் பொண்டாட்டிக்குள்ள கூட தான் இருக்கணும். ஏன்னா உன் மேல மகிமை தங்கி. அது வரைக்கும் மோசேவை அடிக்கிறதுக்கு கல் எடுத்தவன் மேல மலையில இருந்து இறங்கி கீழே வந்து அவன் முகத்தை பார்த்த உடனே ஐயோ உன்னை பார்க்கவே முடியல, முக்காலிட்டுக் கொள்ளும் உன் முகத்தினுடைய ஒளி மகிமை எங்களுக்கு தருகிறது. அது வரைக்கும் யோசுவா இவனா நடத்த போறான்னு நினைச்சவன் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்த உடனே மோசே கிட்ட எப்படி கர்த்தர் இருந்தாரோ உம்மோட கர்த்தர் இருக்கட்டும், நான் அவருக்கு பயந்து நடந்தது போல உமக்கும் பயந்து நடப்போன்னு சொல்றாரு. அவனதான் சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. நம்ம மேல ஒரு மகிமை. இந்த ஆளை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு உங்க மகிமை தெரியாது. நீங்க வேணா பிசாச வர வச்சு நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டு பாருங்க, மகிமையால நிரப்பப்பட்டு இருக்கீங்க அவன் சொல்லுவோம். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. மகிமை வந்து ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துருங்க. நான் என்ன சொல்றேன், யோசேப்பு சொல்றான்ல 45:13 எனக்கு எகிப்து தேசத்துல உண்டாயிருக்கிற மகிமையை போய் என் தகப்பன்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சு. நான் சொல்றேன், மகிமை வந்துட்டா பரிசுத்தம் வந்துடும், மகிமை வந்தா பேச்சு மாறிடும், மகிமை வந்தா எல்லாம் மாறிடுவோம் குடும்பத்துல. தாவீதுக்கு மகிமை வந்தது. அவனை நல்ல கனமும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் கர்த்தர் அவனை கடைசி வரைக்கும் பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால இந்த ஆலயத்துல மகிமை இருக்கு சிஸ்டர். நான் சொல்றேன், தேவனுடைய ஆலயத்தை ரொம்ப நேசிங்க. இந்த மாதம் என்ன செய்தின்னு கேட்டாங்கன்னா, எங்க தேவனுடைய ஆலயம் எங்களை பாதுகாக்குதுன்னு சொல்லுங்க. எங்க தேவனுடைய ஆலயம் எங்களை செழிப்பாக்குதுன்னு சொல்லுங்க. எங்க தேவனுடைய ஆலயம் எங்களை மகிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வந்தா தேவ பிரசன்னத்தை உணரும். அதனாலதான் வீட்டுல பேய் படம், அந்த படம், டிவி சீரியல், அவளை வச்சுக்கணும் இவளை வச்சுக்கணும், இதெல்லாம் ஓடக்கூடாது. மகிமை வெளில போயிடும். கொபோத் அப்படின்னு பேரை வச்சுட்டா ஏரியாவோட மருமகள். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு அன்னையிலிருந்து தோல்வி. எந்த மனுஷன் அதிகமா தோத்துக்கிட்டே இருக்கிறானோ நீங்க புரிஞ்சுக்கலாம், கர்த்தருடைய மகிமை என் மேல இல்ல, என் தொழில் இல்ல, என் வீட்டுல இல்ல, மகிமை இழந்துட்ட சகோதரனே. நான் சொல்றேன், இந்த மாசம் ஆண்டவர் உன்னோட பேசுறாரு. உனக்கு மகிமை கொடுக்கிற ஒரு ஸ்தலம் தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துக்கு வந்து வயலால் அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையா நிரப்போம். கண்களை மூடலாமா?
இன்னைக்கு போங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தின் நிமித்தம் நான் நன்மை உண்டாக தேடுவேன், நீங்க திருப்தியா வாழ்வீங்க. ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இறங்கி வாருமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அழகா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமானவன். இன்னைக்கு உங்க ஜனத்துக்கிட்ட பேசணும், அவங்களை பலப்படுத்தணும், அவங்கள விசுவாசத்துல வளர்க்கணும், அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல இறங்கி வந்து உம்முடைய பரிசுத்தம் ஆகிய உம்முடைய வீட்டின் நன்மையால, உம்முடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையால எங்களை திருப்தியாக்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவம், கொள்ளை நோய், யுத்தங்கள், எத்தனை பேரழிவுகள் வந்தாலும் எங்களை ஒண்ணும் தொடாதையா. ஏனென்றால் நாங்கள் ஆலயத்திலே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனை வறுமைகள் வந்தாலும், எத்தனை தரித்திரங்கள் வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ணாதையா. நாங்கள் செழித்திருப்போம். எங்களுக்கு நீ கொடுத்த கோசேன் செழிப்புள்ள தேசம். எங்களை நீ மகிமையால் நிரப்புகிறீங்க. ஊழியத்துல மகிமையா நிரப்புறீங்க. நாங்க போனாலே இனிமே பிசாசு அலறும். நாங்க கையை நீட்டி ஒரு வார்த்தை சொன்னா நடக்கும். இனிமே எங்க குடும்பத்துல பயங்கரமா ரட்சிப்பு உண்டாகும். என் மேல இருக்கிற மகிமை எங்க அப்பாக்குள்ள, என் அம்மாக்குள்ள, என் தம்பிக்குள்ள, என் அக்காக்குள்ள, என் சித்திக்குள்ள பரவ போது. இந்த மகிமையினால கர்த்தர் எங்களை நிரப்ப போறீங்கப்பா. இந்த பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நன்மையினால நிரப்பி, கிருபையால நிரப்பி வாழ்வீங்க. பிரயாணங்களில கூட இருங்க. தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டும், தினந்தோறும் வேலைக்கு போகும், தினந்தோறும் வேலைகள் கிடைக்கட்டும். என் ஸ்கூல் படிக்கிற குழந்தைமார்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் தேவ பாதுகாப்பு உண்டாவதா. நாம மாத்திரம் மகிமைப்படும். உன் கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.